ஹலோ கேம் சேஞ்சர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரவீந்திர ஜடேஜா பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணியின் முக்கிய 2 பேட்டர்களை விக்கெட்கள் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு. அது என்னன்னு சொல்லிட்டு முழுசாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் சென்னை அணிக்கும் இடையில போட்டியில் பார்த்தீங்கன்னா சென்னை அணி தோல்வி அடைஞ்சாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் வந்து ரன்களே பார்த்தீங்கன்னா அதிகமாகவே வரல. சொல்லப்போனால் இந்த போட்டிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகேந்திர சிங் தோனி பார்த்தீங்கன்னா 2 வாரம் வந்து விளையாட மாட்டார் அப்படின்ற தகவல் வெளியாகி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெவால் பிரூஸ் பார்த்தீங்கன்னா காயம் காரணமாக வந்து போட்டிக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பங்கேற்க மாட்டார். ஆர்ஆர் அணிக்கு எதிராக வந்து விளையாடப்படுற போட்டியில் வந்து டெவால் பிரூஸ் வந்து பங்கேற்க மாட்டார் அப்படின்ற தகவலும் வெளியாகி இருந்தது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் சஞ்சு சாம்சனும் ருத்ராஜ் கெய்க்வாட் அவங்க தான் பார்த்தீங்கன்னா சீனியர் பிளேயர்ஸ். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லிக்கிற அளவு ரன் எடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா சிவம் துபே, சர்ஃப்ராஸ் கான் இவங்களை நம்பி தான் இருந்தது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சர்ஃப்ராஸ் கான் பார்த்தீங்கன்னா 11லேயே எடுக்கல. அவர் வந்து இம்பாக்டாக தான் களமிறக்கினாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சர்ஃப்ராஸ் கான் மற்றும் சிவம் துபே இவங்க 2 பேருடைய விக்கெட் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, அதாவது சிஎஸ்கே அணியின் முன்னாள் வீரர் ரவீந்திர ஜடேஜா பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தாரு. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸ் பிரேக்கில் வந்து இதை பற்றி சொல்லியிருந்தார். அவர் என்ன சொன்னார் சொல்லிட்டு வாங்க முழுசாக பார்த்துக்கலாம். அதாவது இந்த பிங்க் நிறம் பார்த்தீங்கன்னா எனக்கு சூட்டபுளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மீண்டும் பிங்க் நிறத்தில் வந்து திரும்பி நான் விளையாடுவது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆடுகளம் வந்து சுழலுக்கு ஏற்றவாறு, அதாவது ஸ்பின் பவுலிங் ஏற்றவாறு இருந்ததுனால பந்தும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்றவாது எனக்கு ஒத்துழைச்சது அப்படின்னு சொல்லியிருந்தார். கூடவே பார்த்தீங்கன்னா வலைப்பயிற்சியில், அதாவது நெட் பயிற்சியில் பார்த்தீங்கன்னா சிவம் துபேக்கு எதிராக வந்து நான் நிறைய டைம் பவுலிங் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து இந்த டைமில் எனக்கு யூஸ் ஆகிட்டு எப்படி நான் பந்து போட்டு எப்படி விக்கெட் எடுக்கணும் அப்படின்றத வந்து என்னுடைய மூளை வந்து எனக்கு கரெக்டாக அறிவை பயன்படுத்தி நான் இந்த விக்கெட்டை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். ஸோ 128 தான் இலக்காக இருந்தது. இதை வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்றிருக்காங்க. அதாவது 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அவங்களுடைய முதல் வெற்றியும் பதிவு செய்திருக்காங்க. சென்னை அணி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஸோ இதை பற்றின கருத்து என்ன சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.